ஸ்கில்ஸ் எப்படி கத்துக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். அதுக்கு கீழே வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு போர்ட்ஃபோலியோ எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ அதை தான் வந்துட்டு இந்த வீடியோல வந்து நான் ஷேர் பண்ண போறேன். ஸோ இந்த வீடியோல வந்துட்டு போர்ட்ஃபோலியோனா என்ன, போர்ட்ஃபோலியோ வந்துட்டு உங்களுக்கு எதுக்கு தேவை, இப்பெல்லாம் வந்து ஒரு போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணணும், போர்ட்ஃபோலியோ சாம்பிள்ஸ் அண்ட் வந்து அதை கிரியேட் பண்றதுக்கான சைட்ஸ், ஒரு போர்ட்ஃபோலியோல என்னென்னலாம் இருக்கணும், இதை தான் வந்துட்டு இந்த வீடியோல வந்து நான் கவர் பண்ண போறேன். இதுக்கு முன்னாடி நான் அந்த ஸ்கில்ஸ் எப்படி கத்துக்கணும் அப்படிங்கிற வீடியோ நீங்க பார்க்கல அப்படின்னா ஐ வுட் சஜஸ்ட் நீங்க அந்த வீடியோ பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னுமே கொஞ்சம் இன்டெப்தா புரியும். ஓகே, லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஹலோ பீப்புள், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ ஃபர்ஸ்ட் போர்ட்ஃபோலியோனா என்னன்னு சொல்லுங்க. போர்ட்ஃபோலியோ இஸ் பேசிக்கலி கலெக்ஷன் ஆஃப் யுவர் ஒர்க். இதெல்லாம் இங்கிலீஷ்ல சொல்றாங்க, சிம்பிளா அர்த்தம் என்னம்மா அப்படின்னு யாராச்சும் கேட்டீங்கன்னா அதுக்கு அர்த்தம் என்னன்னா, நான் ஒரு வேலை பார்த்திருக்கேன், அந்த வேலையில நான் இந்த அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கேன், எனக்கு இந்த திறமைகள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேப்பராவோ ஒரு ஆன்லைன் மெட்டீரியலாவோ கிரியேட் பண்றதுக்கு பேர் தான் போர்ட்ஃபோலியோ. ஓகே, ஸோ பேசிக்கா வந்து இதுதான் அதுக்கான அர்த்தம். செகண்ட் ஒன், எதுக்கு உங்களுக்கு போர்ட்ஃபோலியோ தேவை? இது என் எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் என்ன கத்துக்கிட்டேனோ சொல்றேன். ஒரு வேலைன்னு கிடைக்கும் போது அதுக்கு 1000 பேர் இல்ல 2000 பேர், லட்சக்கணக்கான பேர் அப்ளை பண்றாங்க இப்ப இருக்கிற நிலைமையில. இந்த கூட்டத்துல நம்ம எப்படி டிஃபரெண்டா தெரியும் அப்படிங்கறதுதான் இந்த போர்ட்ஃபோலியோ சால்வ் பண்ணும். எல்லாரும் வந்து போர்ட்ஃபோலியோ வச்சிருப்பாங்களான்னு கேட்டீங்கன்னா, கொஞ்சம் புத்திசாலியா இருக்கிறவங்க, கொஞ்சம் வந்து இந்த நாட்டு நடப்பு தெரிஞ்சவங்க, ஜாப் மார்க்கெட் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சவங்க வந்துட்டு கண்டிப்பா இருப்பாங்க. ஆனாலும் போர்ட்ஃபோலியோ எல்லார்கிட்டயும் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் புத்திசாலியா இருக்கிறவங்க, இல்ல வந்து கொஞ்சம் இந்த சின்ன வயசுல இருந்தே இந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டிஸ் பண்றவங்க எல்லாம் வந்துட்டு அவங்களோட சாம்பிள், அவங்க பண்ண ஒர்க்கை வந்து வச்சிருப்பாங்க. ஸோ அதை அவங்க ஈஸியா போர்ட்ஃபோலியோவை கிரியேட் பண்ணிப்பாங்க. ஸோ சில பேர்கிட்ட இருக்கு, நான் பேசின நிறைய பேர்கிட்ட வந்துட்டு அவங்க போர்ட்ஃபோலியோ எல்லாம் வச்சிருந்தாங்க. அண்ட் உங்களுக்கு வந்து இந்த போர்ட்ஃபோலியோ இருந்தது அப்படின்னா ஒரு ஆடட் அட்வான்டேஜ். அதாவது பேசிக்கலி நீங்க இருக்கிற தொழில வந்துட்டு நான் கொஞ்சம் நல்லா கத்துக்கிட்டு இருந்திருக்கேன், நான் நல்ல ரிசல்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருந்திருக்கேன், நான் வந்து கொஞ்சம் எஃபர்ட்ஸ் போட்டிருக்கேன் அப்படிங்கறத ரெஸ்யூம் இல்லாம இன்னொரு வகையில காமிக்கிறதுக்கு இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் வென் டு கிரியேட் அ போர்ட்ஃபோலியோ. ஃப்ரெஷருக்கு போர்ட்ஃபோலியோ வந்துட்டு நீங்க ஸ்டார்டிங்ல இருந்து பில்ட் பண்ணணும். அதாவது உங்ககிட்ட எதுவுமே இருக்காது, நீங்க டிகிரி மட்டும் தான் படிச்சிருப்பீங்க, படிச்சுட்டு வந்தவங்க கிட்ட போர்ட்ஃபோலியோ இருக்காது. அதுக்குதான் நான் என்ன பண்ணணும் அப்படிங்கறத நான் அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ரீலான்ஸ் வீடியோலயே நான் சொல்லியிருப்பேன். யூ ஹேவ் டு பில்ட் யுவர் போர்ட்ஃபோலியோ ஃப்ரம் ஸ்கிராச். ஸோ அது எப்படின்றது நீங்க அந்த வீடியோல போய் பாருங்க. எக்ஸ்பீரியன்ஸ்டா இருக்கிறவங்க கூட நிறைய பேர் வந்துட்டு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நான் பண்ணது ரொம்ப பேசிக்கான ஒர்க் தான், இதுக்கெல்லாம் நான் போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணதில்லை அப்படின்னு சொல்லிட்டு. பட் நம்ம பண்ணதை நம்ம தான் பெருமையா சொல்லணும், நான் இதெல்லாம் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அந்த மாதிரி வகையில வந்துட்டு உங்கள்கிட்ட ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனா இருந்து நீங்க ஒரு 3 வருஷமோ இல்ல 2 வருஷமோ ஒர்க் பண்ணியிருந்தா கூட அதை அழகா வந்துட்டு ஒரு போர்ட்ஃபோலியோல வந்து நீங்க கிரியேட் பண்ணலாம். என்ன கேட்டீங்கன்னா எல்லா ப்ரொஃபஷனுக்குமே பேசிக்கலி போர்ட்ஃபோலியோ இருக்கும். அண்ட் பை எல்லா ப்ரொஃபஷன் வாட் ஐ மீன் இஸ் திஸ் கிரியேட்டிவ் ஜாப்ஸ். மார்க்கெட்டிங்க்கு போர்ட்ஃபோலியோ இருக்கு, டிசைனுக்கு போர்ட்ஃபோலியோ இருக்கு, டெவலப்மெண்ட் எனக்கு தெரியல, எனக்கு இந்த ப்ரோக்ராமிங் டெவலப்மெண்ட் பத்தி நாலேஜ் கிடையாது, பட் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து நான் போர்ட்ஃபோலியோ பார்த்திருக்கேன். சோ இன்டர்நெட்ல ஆயிரக்கணக்கான சைட்ஸ் இருக்கு இந்த போர்ட்ஃபோலியோ பண்றதுக்கு. பட் என்ன கேட்டீங்கன்னா பேசிக்கா சில டூல்ஸ் இருக்கும், அந்த டூலை நம்ம வந்து மாஸ்டர் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை எப்படி வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? அந்த மாதிரி எனக்கு இருக்கிற 2 டூல் தான் வந்துட்டு, ஒன்னு இந்த நோஷன், இன்னொன்னு இந்த கேன்வா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், நோஷன் கொஞ்சம் பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், பட் நிறைய பேருக்கு வந்து தெரியல அப்படின்னா ஐ வில் கிவ் யூ an எக்ஸாம்பிள். நோஷன் இஸ் நத்திங் பட் உங்களோட ப்ரொடக்டிவிட்டி டூல் மாதிரி. அதுல வந்துட்டு நீங்க நிறைய வகையில வந்துட்டு நோட்ஸ் எடுத்துக்கலாம், உங்களோட ப்ரொடக்டிவிட்டி சிஸ்டம் வந்துட்டு நீங்க பில்ட் பண்ணிக்கலாம். ஸோ நோஷனோட யூஸ் கேசஸ் வந்து ஏராளம். நம்ம இப்போதைக்கு இந்த போர்ட்ஃபோலியோக்கு எப்படின்னு பார்ப்போம். உங்க வேலையை இன்னுமே ஈஸியாக்குறதுக்கு இந்த நோஷன், கேன்வா இவங்க எல்லாம் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா சாம்பிள்ஸ் வச்சிருப்பாங்க, அதாவது டெம்ப்ளேட்ஸ் வச்சிருப்பாங்க. இப்ப நான் ஸ்கிரீன்ல காட்டுற மாதிரி இது வந்து நோஷனோட போர்ட்ஃபோலியோ டெம்ப்ளேட்ஸ். ஓகேங்களா? ஸோ இதுல பாத்தீங்கன்னா டிசைனுக்கு ஒரு போர்ட்ஃபோலியோ இருக்கும், சிம்பிள் வெப்சைட் போர்ட்ஃபோலியோன்னு ஒன்று இருக்கு, அதுக்கப்புறம் வந்துட்டு வேற எங்க இருக்கு, இங்க பாருங்க போர்ட்ஃபோலியோ இப்போ ப்ராடக்ட் மேனேஜர்ஸ் இருக்கு. ஸோ இதுல ஒரு டெம்ப்ளேட் மட்டும் நம்ம பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த இது பார்ப்போம், இது நல்லா இருக்கும். டிசைன் போர்ட்ஃபோலியோன்னு இருக்கா, நீங்க வியூ டெம்ப்ளேட் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா இது நோஷனோட இந்த டெம்ப்ளேட்ல வந்து விழுகும். ஸோ இப்படிதான் இருக்கும். ஸோ பேசிக்கலி நீங்க என்ன பண்றீங்க, நீங்க யாரு, உங்க நேமு, இதெல்லாம் நீங்க கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுல வந்து நீங்க ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அதோட சாம்பிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் மேனுவல் ஒர்க் தான். நோஷன் எப்படி ஒர்க் பண்றது நீங்க கத்துக்கணும். ஆனா இது ஒன்றும்
பெரிய என்ன சொல்றது, ரொம்ப கஷ்டமான டாஸ்க் எல்லாம் கிடையாது. நம்மளுக்கு Instagram எல்லாம் வந்து நம்ம எப்படி எக்ஸ்ப்ளோர் பண்றோமோ, அது ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான டூல். நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணீங்கன்னா, எப்படி பில்ட் பண்றது அப்படின்னு கத்துக்கலாம். அப்படி இல்லன்னா, நான் சொன்ன மாதிரி கோ டூ YouTube, ஹவ் டூ யூஸ் நோஷன் அப்படின்னு போடுங்க. வீடியோ பார்த்து பண்ணுங்க. நான் எல்லாத்தையும் இதிலேயே சொல்லிக் குடுத்தேன் அப்படின்னா, எனக்கு கைண்ட் ஆஃப் ஸ்பூன் ஃபீடிங் மாதிரி இருக்கும். நான் ஐடியா சொல்லிட்டு அத ஒருத்தவங்களும் டெவலப் பண்ணி பண்ணும்போது, ஒரு செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்டோட பண்ணுவீங்க. தட் இஸ் தி ஒன்லி ரீசன் வை ஐ டோன்ட் கோ டீப் இன்டூ ஹவ் டு டூ ஏபிசிடிஒய். ஓகே. இப்போ இது வந்து உங்களுக்கு இந்த மாரி டெம்ப்ளேட்ஸ் இருக்கும். ஸோ பேசிக்கலி நீங்க என்ன பண்ணலாம், நீங்க சைன் இன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல வந்து ஒரு காப்பி சிம்பிள் தெரியும். அந்த காப்பி பண்ணிட்டு நீங்க இந்த போர்ட்ஃபோலியோல வந்து எடிட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கேன்வாலயுமே நெறைய இருக்கும். கேன்வாலயுமே இந்த மாரி வந்துட்டு சைஸஸ், அதாவது ஹாரிசான்டல், வெர்டிகல் அந்த மாரிலாம் எந்த ரூலும் கிடையாது. போர்ட்ஃபோலியோ இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களோட கிரியேட்டிவிட்டி, உங்களோட இண்டஸ்ட்ரிக்கு ஏத்தா மாதிரி யூசுவலி இந்த டிசைன் பீப்பிள்லாம் ரொம்ப ஃபங்கியா பண்ணுவாங்க. ரொம்ப அவங்களது வந்து ஒரு மாதிரி கலர்ஃபுல்லா, அப்ஸ்ட்ராக்ட் அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். இதுவே இந்த ப்ராடக்ட் மார்க்கெட்டர் எந்தெல்லாம் வந்து ரொம்ப டெக்ஸ்ட் ஹெவியா தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அந்த மாரி ஒரு டெம்ப்ளேட் சூஸ் பண்ணி, அந்த டெம்ப்ளேட்ல வந்துட்டு நீங்க வொர்க் பண்ண ஆரம்பிக்கணும். இப்போ அடுத்த பார்ட். என்ன டூல்ல நீங்க பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். தேர் ஆர் லைக் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஃப்ரீ சாம்பிள்ஸ் ஆல்சோ. ஸோ கேன்வா போர்ட்ஃபோலியோ டெம்ப்ளேட் அப்படின்னு கூகுள்ல போட்டீங்கன்னாவே இந்த பேஜ் வரும். இதுல அவ்ளோ இருக்கும். அதே மாரி நோஷன் போர்ட்ஃபோலியோன்னு போட்டீங்கன்னாவே உங்களுக்கு அவ்ளோ இருக்கும். யூட்டிலைஸ் தீஸ் டெம்ப்ளேட்ஸ் டு கெட் ஸ்டார்ட்டட் வித் யுவர் போர்ட்ஃபோலியோ. நவ் இதுதான் வந்து என்னோட போர்ட்ஃபோலியோ. அதாவது ஆ நான் வந்துட்டு பெர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருந்தேன்னு சொன்னேன்ல. அப்போ நான் வந்து கிரியேட் பண்ண போர்ட்ஃபோலியோ. ஸோ நான் வந்துட்டு அ எனக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுனால என்னால நெறைய சொல்ல முடிஞ்சது. ஸோ நான் யாரு? நீங்க வந்து வேணும்னா என்னோட ரெஸ்யூம் செக் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு என்ன மாரி சர்விசஸ் ப்ரொவைட் பண்ணுவேன். மெட்டா ஆட்ஸ், மார்க்கெட்டிங் கன்சல்டேஷன், மீடியா பிளானிங் அண்ட் மீடியா பிளானிங் பேசிக்கலி. ஸோ இந்த மாரி விஷயங்கள்லாம் நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றேன். இது ரொம்ப நான் இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். இதெல்லாம் வந்து ரஃப் டெக்ஸ்ட். நான் வந்து இதுக்காக மாத்தியிருக்கேன். நான் என்னோட ஒரிஜினல் இது காட்ட முடியாது. ஏன்னா டேட்டா நெறைய இருக்கும் அதுல. அதனால தான். ஸோ இந்த மாரி நான் ஒரு ஸ்ட்ரக்சர் ரெடி பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இந்த மாரி ரிசல்ட்ஸ் நான் சொல்லியிருந்தேன்ல, நான் வந்து கொஞ்சம் ஆல்ரெடி பண்ணினதுனால, அந்த ரிசல்ட் எல்லாம் வந்து இந்த மாரி அழகா டிசைன் பண்ணி போட்டுட்டேன். அதுக்கப்புறம் நான் என்னென்ன அச்சீவ்மென்ட்ஸ்லாம் பண்ணியிருக்கேன். 6 ஃபிகர் பட்ஜெட்ஸ் ஹேண்டில் பண்ணியிருக்கேன். 70% சர்ஜ் இன் B2B லீட்ஸ், இவ்ளோ லீட்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன். 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அண்ட் என்னோட டெஸ்டிமோனியல்ஸும் வந்து நான் இங்க போட்டிருப்பேன். இவங்களுக்கெல்லாம் நான் வொர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, டெஸ்டிமோனியல்ஸ் போட்டிருப்பேன். ஸோ இது வந்து ஒரு பேசிக் இது. இதுல கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன்லாம் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். பேசிக்கலி இத நான் ஒரு வெப்சைட்ட ஹோஸ்ட் பண்ணியிருந்தேன். அதனால வந்து நான் இமெயில் கனெக்ட் பண்ணியிருந்தேன். அதனால நான் இத பண்ணல. பட் நீங்க வந்துட்டு வெப்சைட் வந்துட்டு நீங்க வந்து இந்த மாரி சிம்பிள் நோஷன் கிரியேட் பண்ணி, அத வந்துட்டு இங்க கிளிக் பண்ணி ஷேர்ன்னு ஒரு ஆப்ஷன் இந்த மாரி ஷேர்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அத பப்ளிஷ்ன்னு குடுத்தீங்கன்னா, அவங்களே ஒரு லிங்க் குடுப்பாங்க. நீங்க அந்த லிங்க்க அப்படியே ஷேர் பண்ணிடலாம். ரொம்ப அதாவது என்னோட ஃபவுண்டர் ஒருத்தவங்க சொல்லுவாங்க. நம்ம என்ன சொல்லணும் அப்படிங்கிறதுல தான் நெறைய கான்சன்ட்ரேட் பண்ணணும். எப்படி சொல்லணும்? என்ன அழகா சொல்லணும்? அதாவது எந்த அழகான வகையில சொல்லணும் அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு செகண்டரியா வச்சுக்கோங்க. ஸோ பேசிக்கலி இந்த போர்ட்ஃபோலியோக்குள்ள நான் என்னெல்லாம் சொல்லப் போறேன்? நான் என்னென்ன சர்விஸ் ப்ரொவைட் பண்ண போறேன்? எப்படி வந்துட்டு நான் உங்களுக்கு வந்து அத கன்வே பண்ண போறேன்? இந்த மாரி விஷயங்கள் வந்து ஃபர்ஸ்ட் யோசிங்க. அத அழகுபடுத்துறது, அத எந்த டூல்ல பண்றது? இதெல்லாம் வந்து செகண்ட் வகையில யோசிங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து நான் பேசணும்னு நெனச்ச விஷயங்கள். இப்ப நான் வந்து அந்த Q&A அதாவது கமெண்ட் செக்ஷன்குள்ள போய் பார்க்கிறேன். என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு. போர்ட்ஃபோலியோக்கும், ரெஸ்யூமேக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க. ஸோ போர்ட்ஃபோலியோ அப்படின்னா உங்களோட வொர்க் சாம்பிள்ஸ் மட்டும் தான் அதுல இருக்கும். நான் இத்தன பேருக்கு, இத்தன வொர்க், இவ்ளோ ரிசல்ட் இப்படி குடுத்துருக்கேன். இந்த மாரி ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி குடுத்துருக்கேன். இதெல்லாம் வந்துட்டு தான் உங்களுக்கு போர்ட்ஃபோலியோ இருக்கும். ரெஸ்யூம்ல வந்துட்டு நீங்க படிச்சது, உங்களுக்கு என்னென்ன நெறைய ஸ்கில்லு, அப்புறம் வந்துட்டு நீங்க உங்களோட எந்தெந்த இடத்துல வொர்க் பண்ணீங்கன்றது ஆர்டரு, இந்த மாரி விஷயங்கள் இருக்கும். ரெஸ்யூம்ல வேலை கிடைக்கும். ஆனா வெறும் போர்ட்ஃபோலியோ வச்சு வேலை கிடைக்காது. ஓகேவா? ஆனா ஃப்ரீலான்ஸ்ல வந்துட்டு உங்களுக்கு போர்ட்ஃபோலியோ வந்துட்டு கொஞ்சம் அதிக இம்பார்ட்டன்ஸ் குடுக்கும். வேலையிலயுமே போர்ட்ஃபோலியோ இருந்ததுன்னா ஒரு ஆடட் அட்வான்டேஜ். பட் வெறும் போர்ட்ஃபோலியோ வச்சுட்டு உங்களுக்கு வேலை கிடைக்குமான்னு கேட்டீங்கன்னா, அந்த மாரி சினாரியோ நான் இன்ன வரைக்கும் கேள்விப்பட்டதில்ல. சோ தட்ஸ் தி டிஃபரன்ஸ் பிட்வீன் ரெஸ்யூம் அண்ட் போர்ட்ஃபோலியோ. ஃப்ரீலான்சிங்ல என்ன ஸ்கில்ஸ் டிமாண்ட்ல இருக்கு? இதுக்கு ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னாங்க. நான் வந்து இந்த சிஸ்டம்ல நான் பிலீவ் பண்றதில்ல. அதாவது இந்த ஸ்கில்ல வச்சு நீங்க ஃப்ரீலான்ஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நான் பிலீவ் பண்றதில்ல. இந்த ஸ்கில் ட்ரெண்டிங்ல இருக்கு. அத வச்சு பில்ட் பண்ணுங்க அப்படின்றத நீங்க பிலீவ் பண்றதில்ல. உங்களுக்கு ஆல்ரெடி ஒண்ணு வரும். ஓகேவா? இல்லன்னா உங்களுக்கு வந்து என்ன வரும்ன்றத நீங்க எக்ஸ்பெரிமென்ட் பண்ணி அத நீங்க வந்து இன்னும் நெறைய பண்ணாதான் உங்களால சஸ்டெயின் ஆக முடியும். இப்ப நான் எக்ஸாம்பிள் சொல்றேன். AI இவால் இன்டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொசிஷன் இருக்கு. ஓகேவா? அது என்ன பண்ணும்னு உங்களுக்கு தெரியாதுல்ல. எனக்குமே தெரியாது. சோ
தெரியாத பொசிஷனுக்கு இப்ப நான் ஃப்ரீலான்ஸ் பண்ணுவேன், இல்ல ஜாப் தேடுவேன் அப்படின்னா, அத கத்துக்கிட்டு அது ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிடும். அத பண்ணி முடிக்கிறதுக்குள்ள. உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சதோ, ஆல்ரெடி பிடிச்சதோ நீங்க சூஸ் பண்ணீங்க அப்படின்னா, லாங் லாஸ்டிங்கா இருக்கும். டிமாண்ட்ல இருக்கு அப்படிங்கிறதுல எனக்கு கான்செப்ட்ல வந்து நம்பிக்கை இல்ல. உங்களுக்கு என்ன புடிச்சிருக்கோ, அத வந்து லாங் லாஸ்ட்டா பண்ண ட்ரை பண்ணுங்க. அதுதான் உங்களுக்கு சஸ்டைனபிளா இருக்கும். ஓகே. நெறைய பேர் என்னோட டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பத்தி கேட்டிருக்கீங்க. நான் அந்த தொழில்ல இருந்து வெளிய வந்துட்டேன். இப்ப அதனால அதுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது. சோ அதனால தான் அத பத்தி நான் பேசுறது கிடையாது. அம் சும்மா கொஞ்சம் வருஷம் பண்ணிட்டோம் அப்படிங்கிறதுக்காக அத வந்து எலாபரேட்டா பேச முடியாது. ஏன்னா ஒரு நாளுமே இந்த மாரி இண்டஸ்ட்ரியில வந்து மாறிக்கிட்டே இருக்கும். அதனால வந்து அது அ நான் அதுலருந்து வந்துட்டேன். எனக்கு இப்ப அது தெரியல என்ன அதுல வந்து எக்ஸ்டென்சிவா இருக்குன்னு. சோ தட்ஸ் த மெயின் ரீசன் வை ஐ அம் நாட் டாக்கிங் அபௌட் தட். இவ்வளவுதான் வந்திருக்கு. பட் ஒன் கொஸ்டின் தட் ஐ கேன் ஃபோர்ஸீ இஸ் இந்த ஸ்கில்ஸ் ஐடென்டிஃபை பண்றது. என் எக்ஸ்பீரியன்ஸ்ல 2 விஷயம் நடந்திருக்கு. 1 நீங்க வந்துட்டு ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு விஷயம் புடிச்சிருக்கும். அந்த விஷயத்துல நீங்க பண்றது. இன்னொரு விஷயம் என்ன அப்டின்னா, அம் உங்களோட வேலைய சுத்தி சில ஸ்கில்ஸ் இருக்கும். அது உங்களுக்கு புடிச்சு, பிடிக்காம கூட இருக்கும். அந்த மாரி விஷயங்கள சூஸ் பண்றது. இந்த டிமாண்ட்ல இருக்கிறது, இப்போ அடுத்து யூஸ் ஆக போது, அந்த மாரி வந்து போகாதீங்கன்னு தான் அதாவது உங்களுக்கு தெரியாம போவாதீங்க. அதுதான் வந்து நான் சொல்ல விரும்புறது. இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்டின்னா, ப்ளீஸ் காமெண்ட்ல சொல்லுங்க. நான் மேபி நெக்ஸ்ட் பார்ட்ல கூட பண்றேன். இல்ல நான் வேற ஏதாவது வீடியோல கூட கவர் பண்றேன். சோ இந்த வீடியோல நம்ம என்ன பார்த்தோம்? போர்ட்ஃபோலியோனா என்ன? அதோட தேவைகள் என்னன்னு பார்த்தோம். கிரியேட் பண்றதுக்கான சைட்ஸ் பார்த்தோம். போர்ட்ஃபோலியோல என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் இருக்கணும்னு பார்த்தோம். எப்படி டிசைன் பண்ணுங்கிறத நான் கவர் பண்ணல. ஐ டோன்ட் திங்க் நான் கவர் பண்ணவும் மாட்டேன். அதெல்லாம் உங்களுக்கு போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்றதுல எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படிங்கறதுல நீங்க கத்துக்கணும். நீங்க எடுத்து பண்ணணும். சோ நீங்கலாம் போர்ட்ஃபோலியோ பண்ணிட்டு கமெண்ட்ல வந்துட்டு அக்கா நான் போர்ட்ஃபோலியோ பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஹோப் திஸ் வீடியோ வாஸ் ஹெல்ப்ஃபுல். வேற ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. ஐம் ஹாப்பி டு ஹெல்ப். அவ்வளவுதான் பீப்பிள். ஓகே பாய்.